உங்கள் அனைவருக்கும் வணக்கம். பேசுவது கார்த்திக். எழுத்தாளர், பாடலாசிரியர், கவிஞர், முனைவர் திரு நா. முத்துக்குமார் அவர்களுடைய வேடிக்கை பார்ப்பவன் புத்தகத்தை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அடுத்த கட்டுரையில நா. முத்துக்குமார் அவர்கள் தன்னுடைய அடுத்த கட்டத்தை பத்தி எழுதியிருக்காரு. பசித்த புலியின் வேகம் அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பை கொடுத்திருக்கிறாரு. ஒரு புலிக்கு பயங்கரமான பசி இருக்கிறது. அப்படி இருக்கும்போது தன்னுடைய கண்ணுல எந்த ஒரு சின்னதான இறை தென்பட்டா கூட அத அடிச்சு தன்னுடைய பசிய தீர்த்துக்கும். அதே மாதிரி நா. முத்துக்குமார் அவர்களுடைய அந்த கவிதை பசி அடுத்த தேடலுக்கான பசி அவரை ஓட வைத்தது அப்படின்னே சொல்லலாம். நா. முத்துக்குமார் அவர்கள் சுஜாதா அவர்களுடைய அந்த ஒரு புகழ் வெளிச்சத்துக்கு அப்புறம் தன்னுடைய இயல்பு வாழ்க்கைக்கு மீண்டும் திரும்ப எம்ஏ கிளாஸஸ் போறதா இருக்கட்டும் சரி, தன்னுடைய கவிதை பயணத்துல தொடர்வதா இருக்கட்டும் சரி, அப்படி இருக்கும்போது வகுப்புக்கே நேரடியாக யாரு நா. முத்துக்குமார் அவர்களை பாராட்டுறா அப்படின்னா, லைக் ஒரு காலகட்டத்துல நா. முத்துக்குமார் அவர்களும் அப்பா நாகராஜனும் இவருடைய பேச்சை கேட்பதற்காக குளிர்ல லைக் சைக்கிள்ல போனாங்க இல்லையா. அப்படிப்பட்ட பச்சையப்பன் கல்லூரியினுடைய தத்துவத்துறை பேராசிரியர் பெரியார்தாசனை நேரடியா நா. முத்துக்குமார் அவர்களுடைய தோளை பிடித்து ஒரு உலுக்கி அவரை பாராட்டியிருக்காரு. அது மட்டும் இல்லாம தமிழ்துறை பேராசிரியர்களை நா. முத்துக்குமார சூழ்ந்து கொண்டு பாராட்டி இருக்காங்க. அது மட்டும் இல்ல, அப்படி பெரியார்தாசன் ஐயா நா. முத்துக்குமார் அவர்களை பாராட்டும் பொழுது அந்த ஒரு மாணவனுக்கே உரித்தான ஒரு இயல்புல சொல்றாரு பாருங்க, சார் உங்க பையன் வளவனும் நானும் ஒன்னா கவிதை போட்டியில கலந்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய நண்பனாக அந்த பெரியார்தாசன் அவர்களுடைய பையனையும் பத்தி பேசுறாரு. ஓ அப்படியா, அவன் கவிதையெல்லாம் எழுதுவானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அப்படிப்பட்ட காலகட்டத்துல அதற்கப்புறம் நா. முத்துக்குமார் அவர்கள் என்ன செஞ்சார் அப்படின்னா, தன்னுடைய பெரும்பாலான நேரத்தை அண்ணன் அறிவுமதி அவர்களுடைய அலுவலகத்துல செலவிட்டார் அப்படின்னே சொல்லலாம். அந்த அலுவலகம் எங்க இருக்குது அப்படின்னா 73 அபிபுல்லா சாலையில சென்னை தீநகர்ல அந்த அலுவலகம் இருந்தது. அப்ப நா. முத்துக்குமார் அவர்கள் அண்ணன் அறிவுமதி அவர்களுடைய அலுவலகத்துலதான் தொடர்ந்து இருந்தாங்க. கனையாழி இதழ் அப்பிருந்தே நா. முத்துக்குமார் அவர்களுக்கும் அண்ணன் அறிவுமதி அவர்களுக்கும் ஒரு நல்ல தொடர்பு இருந்தது. அது மட்டும் இல்லாம லைக் அந்த முதல் கவிதை தொகுப்பாக இருக்கட்டும் சரி, அதற்காக இயக்குனர் பாலு மகேந்திரா அவர்கள்கிட்ட முன்னுரை எழுதி கொடுக்க அண்ணன் அறிவுமதி அவர்கள் தான் பரிந்துரைத்ததாகவும் அப்பிருந்தே அவருக்கு நிறைய அந்த தொடர்பு இருந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாம அப்ப அண்ணன் அறிவுமதி உள்ளே நெய்யா அப்படிங்கிற படத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டு கலைப்புலி எஸ். தானுவினுடைய சிறைச்சாலை படத்துக்கு வசனமும் பாடல்களும் எழுதிக்கிட்டு இருந்த நாள்கள் அது. அப்ப நா. முத்துக்குமார் அவர்கள் அண்ணன் அறிவுமதி அவர்களுடைய அந்த அலுவலகத்துல நிறைய இயக்குநர்களையும் எழுத்தாளர்களையும் இசையமைப்பாளர்களையும் தொடர்ந்து சந்தித்துக்கிட்டே இருந்தாரு. முக்கியமாகவே அறிவுமதி அண்ணன் அவர்களுடைய ஒரு அன்பான அறிவுரை என்ன அப்படின்னா, நீ இயல்பாகவே நல்ல கவிஞன் முத்துக்குமார், பாடல்கள் எழுத பயிற்சி எடுத்துக்கோ, அது உனக்கு சுலபமா கை வரும் அப்படின்னு சொன்னது முதல்ல அண்ணன் அறிவுமதி அவர்கள் தான். அவரு ஆசை காட்ட நா. முத்துக்குமார் அவர்களும் ஏன் நம்ம இதை ட்ரை பண்ணி பார்க்க கூடாது அப்படின்ற ஒரு ஆசையில என்ன பண்றாரு அப்படின்னா, லைக் அண்ணன் அறிவுமதி அவங்க கிட்ட உள்ளேமையா அப்படிங்கிற படத்துக்கு இசையமைப்பாளரான சாந்தகுமாரும் அதே அலுவலகத்துல இருக்காரு. அப்ப நா. முத்துக்குமார் அவர்களுக்கு என்ன ஒரு வேலை அந்த சின்ன வயதுல இருந்துச்சு அப்படின்னா, எம்ஏ படிக்க கல்லூரிக்கு போயிட்டு வந்தக்கு அப்புறம் நேரா அண்ணன் அறிவுமதி அலுவலகத்துக்கு வந்துடுவாரு. அன்னைக்கு நாள்ல இசையமைப்பாளர் சாந்தகுமார் ஒரு 5-6 மெட்டு போட்டு வச்சிருப்பாரு. நா. முத்துக்குமாருக்கு என்ன வேலை அப்படின்னா, அந்த மெட்டுக்கெல்லாம் எப்படி பாடல் வரி எழுதுவது, எப்படி கரெக்டா அந்த சந்தத்துல போய் வரிகளை உட்கார வைப்பது அப்படிங்கிற ஒரு யோசனை. அதற்கேற்றாறு போல அவர் பாடல்களையும் எழுதி பழக ஆரம்பிச்சாரு. அப்ப இயக்குனர் அண்ணன் அறிவுமதி அவர்களும் இசையமைப்பாளர் சாந்தகுமார் 2 பேரும் சேர்ந்துதான் லைக் மெல்லிசை பாடல்களுக்கு எப்படிப்பட்ட வார்த்தைகளை தேர்ந்தெடுக்க வேணும், அதே போல துள்ளல் பாட்டுக்கு எப்படி வார்த்தைகளை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி
நிறைய விஷயங்களை நா. முத்துக்குமார் அவர்களுக்கு கத்துக் கொடுத்தாங்க அப்படின்னே சொல்லலாம். நா. முத்துக்குமார் அவர்கள் இந்த புத்தகத்துல குறிப்பிட்டிருக்காரு, தன்னுடைய முதல் பாடல் வெளிவருவதற்கு முன்பாகவே கிட்டத்தட்ட 3000 மெட்டுக்கு அவரு பாட்டை எழுதி பயிற்சி எடுத்திருக்காருன்றத அவரு குறிப்பிட்டிருக்காரு. நானே அத ஹைலைட்டர்ல ஹைலைட் பண்ணி எனக்கு நான் தெரிஞ்சுக்க வச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாம நா. முத்துக்குமார் அவர்கள் நிறைய எழுத்தாளர்களையும் இயக்குநர்களையும் அந்த அலுவலகத்துல சந்திச்சிருக்காரு. அப்ப ரொம்ப முக்கியமானவர் நிறைய பேரை நடத்துல குறிப்பிட்டிருக்காரு. முக்கியமா கவிஞர், கலை இலக்கிய விமர்சகர் இந்திரன் அவர்களாக இருக்கட்டும் சரி, அதுக்கப்புறம் கவிக்கோ அப்துல் ரஹ்மானா இருக்கட்டும் சரி, கவிஞர் மு. மேத்தாவா இருக்கட்டும் சரி, கவிஞர் இன்குலாப்பா இருக்கட்டும் சரி, கவிஞர் தணிகை செல்வனா இருக்கட்டும் சரி, கவிஞர் ஈரோடு தமிழன்பன் அவர்களா இருக்கட்டும் சரி, கவிஞர் சுரதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கவிஞர்களுடைய தலைமையின் கீழே நா. முத்துக்குமார் அவர்கள் கவியரங்குகள்ல தன்னுடைய கவிதையை வாசித்திருக்கார் அப்படின்னே சொல்லலாம். அதற்கப்புறம் நா. முத்துக்குமார் அவர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. என்ன அந்த வாய்ப்பு அப்படின்னா, சென்னை தாம்பரத்துல கிறிஸ்தவ கல்லூரி இருக்கு இல்லையா, அதுல வனம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு. அந்த அமைப்பு என்ன அப்படின்னா ஒரு இலக்கிய கூட்டம் போலத்தான். அந்த அமைப்பை யாரு நடத்திக்கிட்டு இருக்கா அப்படின்னா பேராசிரியர் பாலுச்சாமி அப்படிங்கிற பாரதி புத்திரன் இவருடைய தலைமையில ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை தோறும் சாயங்காலம் 4 மணிக்கு அந்த கூட்டம், அந்த இலக்கிய கூட்டம் எங்க நடக்கும் அப்படின்னா அதே சென்னை கிறிஸ்தவ கல்லூரியில கிரவுண்டுல ஒரு மரத்திற்கு கீழாக அந்த கூட்டம் நடக்கும். அப்ப நா. முத்துக்குமார் அவர்கள் இத அறிந்து கொண்டு நா. முத்துக்குமார் அவர்களும் தன்னுடைய கவிதைகளை எடுத்துக்கிட்டு போறாரு. அங்க என்ன நடக்கும் அப்படின்னா ஒவ்வொரு வாரமுமே வெள்ளிக்கிழமை சாயங்காலம் 4 மணிக்கு எல்லா கவிஞர்களும் சேர்ந்தக்கு அப்புறம் ஒவ்வொருத்தரும் அவங்க எழுதிய கவிதைகளை வாசிப்பாங்க. அப்படி வாசிக்கும் போது இந்த கவிதையை வாசித்து முடித்த உடனே அந்த வனம் அப்படிங்கிற அமைப்புக்கு தலைவரான தலைமை தாங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய பாரதி புத்திரன் அவர்கள் அந்த கவிதையை பத்தின ஒரு விமர்சனம், இல்ல இது ஏன் எனக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படிங்கிற எல்லா கருத்துக்களையும் சொல்ல ஆரம்பிப்பார். அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரா சொல்லிட்டே வருவாங்க. அப்ப நா. முத்துக்குமார் அவர்களும் ஒரு கவிதைய படிக்கிறாங்க. அப்படி படிக்கும் போதுதான் எல்லாரும் சூப்பரா இருக்கு அப்படின்னா சொல்லும் போது ஒரே ஒருத்தர் தாடி வைத்த ஒரு நண்பர் மட்டும் என்ன சொல்றாரு அப்படின்னா, எனக்கு இந்த கவிதை பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில் அடிச்ச மாதிரி பட்டார்னு சொல்றாரு. நா. முத்துக்குமார் அவர்கள் என்ன ஏதுன்னு பார்க்கிறார். அப்படி பார்க்கும் போதுதான் அந்த தாடியை தடவிக்கொண்டு தாடியை வைத்திருந்த அந்த நண்பன் யார் அப்படின்னா அதே சென்னை கிறிஸ்தவ கல்லூரியில தமிழ் இலக்கியம் படிக்கக்கூடிய ஒரு மாணவன் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு அடுத்த வாரம் ஒரு கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்துல நா. முத்துக்குமார் அவர்கள் ஒரு கவிதையை வாசிக்கிறார். நான் நல்லவன் இல்லை என்பதற்கான 3 குறிப்புகள். 1, நான் கவிதை எழுதுகிறேன். 2, அதை கிழிக்காமல் இருக்கிறேன். 3, உங்களிடம் படிக்க கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிச்ச உடனே அந்த வட்டமா உட்கார்ந்து இருக்கக்கூடிய எல்லா கவிஞர்களும் ஒரே யோசனை, ஒரே குழப்பம். சரி, இந்த கவிதை என்னதான் சொல்ல வருது அப்படிங்கிற மாதிரி. அப்ப உடனே அந்த தாடி வைத்த அதே நண்பர் தமிழ் இலக்கியத்துல அதாவது தற்கால இலக்கியத்துல ஒரு ஆகச்சிறந்த, இந்த தலைமுறையினுடைய ஒரு ஆகச்சிறந்த கவிதையா நான் அதை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்றாரு. சொன்னதுக்கு அப்புறம் அந்த தாடி வைத்த நண்பரும் நா. முத்துக்குமார் அவர்கள் ரொம்ப க்ளோஸ் ஆகுறாங்க. உடனே அந்த தாடி வைத்த நண்பர் நா. முத்துக்குமார் அவர்களை தன்னுடைய விடுதி அறைக்கு அழைச்சிட்டு போறாரு. ஒவ்வொரு சனி ஞாயிறுமே நா. முத்துக்குமார் அவர்கள் அந்த தாடி வைத்த நண்பரினுடைய அந்த விடுதி அறையில தங்கி நிறைய புத்தகங்களை வாசிக்கிறது தான் அவங்களுடைய பழக்கமா வச்சிருந்தாங்க. நா. முத்துக்குமார் அவர்களுக்கு தாடி வைத்த நண்பன் மீது அத்தனை அலாதி பிரியம். ஏன் அப்படின்னா அந்த விடுதி அறைக்குள்ள நுழைஞ்ச உடனே அந்த அறை முழுவதும் புத்தகமாக இருந்துச்சான். அதனால அவர் மீது ஒரு அலாதி பிரியமும் கூடுதல் மதிப்பும் மரியாதையும் நா. முத்துக்குமார் அவர்களுக்கு வந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். நிறைய நாவல்களையும் இலக்கியங்களையும், முக்கியமாக ரஷ்ய இலக்கியங்களையும் நாவல்களையும் 2 பேருமே தொடர்ந்து படிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட தாடி வைத்த நண்பர் யாரு அப்படின்னா, அடுத்து தொடர்ந்து கற்றது தமிழ், தங்க மீன்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய சினிமாவிற்கு
தமிழ் சினிமாவினுடைய பங்களிப்பாக ஆக சிறந்த திரைப்படங்களை கொடுத்த நண்பன் ராமசுப்பு அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இயக்குனர் ராம் அவர்கள் தான் அந்த தாடி வைத்த நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கட்டுரையை முடித்திருப்பாரு. அடுத்த கட்டுரையில முத்துக்குமார் அவர்கள் தன்னுடைய அடுத்த கட்டம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத நம்ம கிட்ட பகிர்ந்துக்க ஆவலோட காத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். நான் இன்னும் என்ன மாதிரியான புத்தகங்களை வாசிக்க வேண்டும், என்ன புத்தகங்களை விமர்சனம் செய்யலாம், மதிப்புரை செய்யலாம், அந்த புத்தகத்தை பத்தி பேசலாம், இல்ல வேற எந்தெந்த தலைப்புகளை ஒட்டி நம்முடைய கருத்துகள் பேசலாம் அப்படிங்கறதையும் நீங்க கருத்து பட்டியல பதிவு பண்ணுங்க. தொடர்ந்து இணைந்திருங்க, பேசுவோம். நன்றி. வாழ்க தமிழ்.